உண்மையின் வார்த்தை இது, வல்லவரின் வார்த்தை இது, உன்னதரின் வார்த்தை இது, உண்மையுள்ள வார்த்தை இது. வல்லமையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால வேளையில வல்லமையின் வார்த்தை, அவருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கவனிப்பதும், அந்த வார்த்தை கேட்பதும், அந்த வார்த்தையை வாசிப்பதும் மிகவும் சந்தோஷமான ஒன்று. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நான் உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக வேத புஸ்தகத்திலே ஒரு பகுதியை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். வேத புஸ்தகம் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடும் என்று 2 பகுதிகள் இருக்கிறது. அதில் ஒரு பகுதி பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடும் என்று இருக்கிறது. பழைய ஏற்பாடு என்பது உலகம் எப்படி தோன்றினது, அதிலே மனிதர்கள் எப்படி உருவானார்கள், அந்த மனிதர்களை குறித்தும் தேவன் மனிதனோடு கூட இடைப்பட்ட காலங்களை குறித்தும் மிக அழகாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்றால் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு முதல் அவர் பிறந்து, அவர் வளர்ந்து, அவர் சொந்த தேவகுமாரன் என்று சொல்லும்படியாகவும், அதே நேரத்திலே தேவகுமாரன் இந்த பூமியில வந்து ஜனங்களுக்காக, மனிதர்களுக்காக அவர் என்ன செய்தார் என்பதை குறித்தும், அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தினுடைய அழிவு எப்படி இருக்க போகிறது, உலகம் அழிந்த பிறகு மறுபடியும் ஒரு உலகம் வரப்போகிறதா இல்லையா என்பதை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்கிற புஸ்தகம் சொல்லப்படுகிறது. அதிலே 3வது புஸ்தகமாய லூக்கா என்கிற சுவிசேஷத்திலே ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் இப்படி சொல்கிறது: மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிரைஸ் தி லார்ட். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேகர் லாபத்திற்காகத்தான் எல்லா பிசினஸும் செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் கூட நான் நஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தை அவன் செய்ய மாட்டான். லாபம் வேண்டும், அதுதான் அவனுடைய வியாபாரத்தின் நோக்கம். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வேதத்திலே ஒரு மனிதனுடைய ஆயுசை குறித்து சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய ஆயுசு 70 வயது, இல்லை என்றால் 80 வயது என்று சொல்லுகிறது. 80 வயதுக்கு மேலாக ஒரு மனுஷன் உலகத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. சில பேர் சொல்லுவார்கள், எங்க தாத்தாவோட தாத்தா 110 வருடம் வரை உயிரோடு வாழ்ந்தார் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் பேப்பரில் வாசிக்கிறோம், டிவியில் பார்க்கிறோம், 120 வயசு வரை சைனையில் ஒரு மனிதர் வாழ்ந்தார், அவர் இப்பொழுதுதான் இறந்தார், அவருக்கு போன வருடத்தில் தான் நன்றாக விமர்சையாக பர்த்டே கொண்டாடினார்கள் என்று சொல்வார்கள். எங்களுக்கு ஞாபக சக்தி கிடையாது. என்னுடைய நண்பருடைய வீட்டிலே ஒரு முறை நான் சென்றிருந்தேன். அவர் ஒரு முறை இப்படி சொன்னார், என்னுடைய தகப்பனாருக்கு ஏகദേശம் 75 வயதாகிறது. அவருடைய பிரச்சனை என்னவென்றால் அவருக்கு ஞாபக சக்தி கிடையாது. அவருக்கு நாங்கள் 9 மக்கள் இருக்கிறோம். நாங்கள் 9 பேருமே எங்க அப்பா சுகம் இல்லை என்பதனாலே நாங்கள் எங்கும் போகாமல் எங்க அப்பாவை மாறி மாறி ஒருவர் காலையில போய் பார்ப்பார், அதற்கு பிறகு அவர் போய் வந்த பிறகு வேறொரு மகன் போவார். இப்படி 9 பிள்ளைகளும் மாறி மாறி தன் தகப்பனை பார்த்து ஆசுவாசமான வார்த்தைகளை பேசி சமாதானத்தை சொல்லி, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் ஆரோக்கியத்தோட கூட இருப்பீர்கள் என்று சொல்லி வந்தாலும் சாயங்கால வேளையில காலையில் வந்து பார்த்து போன மகனை பார்த்த உடனே இந்த மனிதர் அந்த மகனை கட்டி பிடித்துக் கொண்டு அழுவார். என்ன தெரியுமா? என் மகனே, இத்தனை வருடமாக நீ எங்கே இருந்தாய்? உன்னை பார்க்காமல் நான் இப்படி இழைத்து போய்விட்டேனே என்று சொல்லிக் கொண்டு அழ ஆரம்பிப்பார். அப்பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்களால் சில பேர் சிரிப்பார்கள். என்னவென்றால் காலையில் தான் வந்து போனார். அப்படி சொல்றார், அப்பா நான் காலையில் வந்து உங்களை பார்த்து விட்டு தானே போனேன், ஐயோ எனக்கு ஞாபகம் இல்லையே என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. இப்படிதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஞாபக சக்தி அற்றவனாக. ஆனால் இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன?
ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 70 வயது இல்லைங்களா 80 வயது, அதற்கு மேலாக உலகத்தை அவன் ஆள முடியாது, உலகத்தை அனுபவிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற ஒன்றையும் அவனால் மரிக்கிற வேளையிலே, இறந்து போகிற வேளையிலே ஒன்றுமே கொண்டு போக முடியாது. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உலகம் முழுவதையும் கீழடக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கிற அனுபவிக்கிற அநேக அனுபவங்களை நான் அனுபவிக்க வேண்டும், யாரும் இதுவரை அனுபவித்திராத அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், யாரும் கற்றிராத காரியங்களை நான் கற்க வேண்டும், யாரும் சொல்லாத வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும், இந்த உலகம் முழுவதும் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்கிற ஆசை, வாஞ்சை, வெறி, தாகம், அப்படி அநேகம் பேர் இந்த உலக சரித்திரத்திலே எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் சரித்திரத்தை எடுத்து நாம் வாசிக்கிற வேளையிலே ஒரு மனிதன் கூட இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு நீண்ட நாள் வாழ்ந்தான் என்ற சரித்திரம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியாது, சரித்திரமே இல்லை. காரணம் என்னவென்றால் அவருடைய வயது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சரித்திரத்திலே ஒருவரை நன்றாக தெரியும் எல்லாருக்கும். கிரேக்க சாம்ராஜ்யத்திலே மகான் அலெக்சாண்டர் என்கிற ஒருவர் இருந்தார். அவர் உலகம் முழுவதையும் கீழ்ப்படுத்துவதற்காக அவர் புறப்பட்டு சென்று யுத்தம் செய்து அநேக ராஜ்யங்களை ஜெயித்தார். கடைசியிலே அவர் 40 வயசு கூட அவரால் தாண்ட முடியவில்லை. அதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலிருந்து அவர் மரித்து அவர் பயணம் சென்று விட்டார். எங்கே சென்று விட்டார்? அந்த உலகத்தை விட்டே போய்விட்டார். உலகத்தை ஆள முடியாதபடிக்கு, உலகத்திலே இருந்து அனுபவிக்க முடியாதபடிக்கு, உலகத்திலே தான் பெரியவன் என்று சொல்ல முடியாதபடிக்கு தன்னுடைய ஆயுசு நாட்கள் அங்கே குறைந்து போனது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஹல்லேலூயா. லாபத்தை குறித்து கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித கூட்டம் உலகம் முழுவதும் இருக்கிறது. பணக்காரருடைய ஒரு கூட்டம் நடக்கிற வேளையிலே சொல்லுவார்கள், உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரன், முதல் வரிசையில் நான் இருக்கிறேன். வேறொரு சொல்வார்கள், நான் 2வது நிற்கிறேன், பெருமை. 3வது சொல்வார், நான் 3வது நிற்கிறேன். அங்க வந்த பணக்காரர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், முதல் வந்த பணக்காரனை பார்த்து சொல்லுவார்கள், நன்றாக இருக்கிறீர்கள், முதல் பணக்காரனாக கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்லுவார்கள். சொல்லுகிற ஒவ்வொரு பணக்காரனும் அவனுக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்வான், அடுத்த முறை அடுத்த வருடம் நான் முதல் பணக்காரனாக இருக்க போகிறேன், பணக்காரனாக என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த முதல் பணக்காரனுக்கு கையை கொடுத்து விட்டு வருவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த வருடம் பார்த்தால் இந்த கை கொடுத்து வந்தவர்கள் சிலப்பது உலகத்தில் இருக்க முடியாதபடிக்கு அவர்கள் மரணம் மூலமாக உலகத்தை விட்டு மாற்றப்படுகிற பணக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதனே, நீ உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக தேவன் உன்னை இங்கே உருவாக்கவில்லை. உலகத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார், உலகத்திலே நீ வாழ்வதற்காக. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு மனிதன் வாடகைக்கு வீடு எடுக்கிறார். வாடகைக்கு வீடு எடுத்து அதிலே இப்பொழுது பார்த்தால் 11 மாதம் தான் இருக்க முடியும். 11 மாதம் கழித்த பிறகு அவர்கள் மறுபடியும் எழுதுவார்கள், மறுபடியும் நீங்கள் 11 மாதம் இருக்கலாம். ஒரு வருடம் முடியாது, ஒரு வருடமாக எழுத முடியாது, 11 மாதம் மட்டும்தான் எழுதுவார்கள். காரணம் என்னவென்றால் அந்த வீட்டிலே வேற யாருக்காவது குடித்தனம் வர வேண்டும், இல்லைங்கில் வாடகை ஏற்ற வேண்டும் என்பதற்காக 11 மாதம் தான். ஆனால் அதே போலவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியை, இந்த உலகத்தை படைத்தது மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக அல்ல. ஸ்தோத்திரம். வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு மனிதன் வாடகை கொடுத்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் சொல்ல முடியுமா, இந்த வீடு என்னுடைய வீடு என்று? இந்த ரூம் முழுவதும் நான் அந்த கற்களை வைத்து அந்த டைல்ஸ் போட்டிருக்கிறேன், அதை போட்டிருக்கேன், இதை போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். யாரு போட்டிருக்காங்க? இந்த வீட்டை உனக்கு வாடகை கொடுத்தவன் தான் போட்டிருக்கிறானே தவிர அந்த வீட்டிலே உனக்கு வாழ்வதற்குத்தான் உனக்கு அவசரம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், வாழ்வதற்குத்தான் உனக்கு அந்த வீட்டை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை கூட இடிக்கவோ தகர்க்கவோ ஒன்று முடியாது. அந்த வீட்டுக்காரனுடைய, அந்த எஜமானுடைய உத்தரவு இல்லாமல் அந்த வீட்டை நீ ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் உயிரோடு கூட இருக்கிறான், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இதே போலவே தான் உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை உருவாக்கினார். உருவாக்கி சொன்னார், இந்த உலகத்தை நீ ஆண்டு கொள், உலகத்திலே வாழ்ந்து கொள். உலகத்திலே ஆண்டவர் எல்லா கால சூழ்நிலைகளும் தேவன் இந்த பூமியில கொடுக்கிறார். மழை பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை பெய்கிறது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்திலே வெயில் அடிக்கிறது, காற்றடிக்க வேண்டிய நேரத்திலே காற்றடிக்கிறது. எல்லாவற்றையும்
அழகாக ஒழுங்காக செய்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பூமியிலே நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக, நன்றாக நீ இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உன்னை படைத்திருக்கிறார், இந்த பூமியை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு எஜமானுடைய வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவனை அந்த எஜமான் அதிகமாக நேசித்தார். நேசித்தது மட்டுமல்லாமல் அந்த வேலைக்காரனுக்கு மற்ற வேலைக்காரர் காட்டிலும் அதிகமான வருமானத்தை கொடுத்தார். அதிகமான வருமானத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த அவருடைய குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய புஸ்தகங்களை வாங்கி கொடுப்பார்கள், யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பார்கள், என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மனிதனுக்கு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல ஒரு வீட்டையும் வைத்துக் கொடுத்து நல்ல பெரிய வீடாக அவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். நன்றாக வைத்திருக்கிறார் இந்த வேலைக்காரனை. இந்த வேலைக்காரன் அன்பாக இருப்பார். ஆனாலும் மற்ற வேலைக்காரர் காட்டிலும் அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தார் இந்த வேலைக்காரனை. ஆனா மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த வேலைக்காரன் மட்டும் ஏன் இவர் இப்படி நேசித்துக் கொண்டிருக்கிறார், எங்களுக்கு அவ்வளவு தூரம் நேசிக்கவில்லையே என்று பொறாமை கூட பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேலைக்காரனுடைய முகத்தை பார்த்தால் எப்பொழுதும் சந்தோஷம் இல்லாதவனாக, எப்பொழுதும் துக்கப்பட்டவனாகவே இருப்பான். ஒரு முறை அந்த எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டார். இங்க வா என்று சொன்னார். வந்தான். வந்த உடனே, உன் முகம் ஏன் இப்படி எப்பொழுதும் பார்த்தாலும் வாட்டமாகவே இருக்கிறது? மற்ற வேலைக்காரை காட்டிலும் அதிகமாக சம்பளம் கொடுக்கிறேன், அதிகமாக சலுகைகள் கொடுக்கிறேன், எல்லா காரியத்திலும் உன் மீது நான் கவனமாக இருக்கிறேனே, நீ ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாய் என்று சொன்னார். அதற்கு அவன் சொன்னான், அதை விட வேறொரு காரியத்தை எஜமான் சொன்னார். உன்னை விட மிகவும் வருமானம் குறைந்த வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார், அவர்களுக்கு வீடு இல்லை, அவர்கள் வாடகை வீட்டிலே இருக்கிறார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ நன்றாக இருக்கிறாய், அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்படக்கூடாதா என்று சொன்னார். அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொன்னான், எஜமானனே, எப்பொழுதும் எனக்கு கீழே இருக்கிறவர்களை பார்ப்பது எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு மேலே இருக்கிறவர்களை பார்க்கத்தான் எனக்கு இஷ்டம் என்று சொன்னான். காரணம் என்னவென்றால், அவன் சொல்லுகிறான், எஜமானனே, அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்பட விரும்பவில்லை, என்னை காட்டிலும் மிகவும் பெரிய பணக்காரர், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் உங்களை நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வீடு, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரதாபம், இதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த எஜமான் சொன்னான், பரவாயில்லை, உன்னுடைய ஆசை ரொம்ப நல்லதுதான், பரவாயில்ல. அப்ப நான் ஒரு காரியம் செய்கிறேன், என் வீட்டிற்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற 1000 ஏக்கர் வரக்கூடிய ஒரு இடத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுகிறேன், அந்த கண்டிஷன் நீ வழங்குவானால் நிச்சயமாக அந்த இடத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். எஜமானனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நீ காலை வேளையிலே சூரியன் எழும்போதற்கு முன்பாக 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து நீ ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய இடத்தின் அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற 1000 ஏக்கர் வரக்கூடிய அந்த இடத்திலே நீ என்ட்ரன்ஸ் முதல் நீ என்ன செய்ய வேண்டும், நீ எங்கெல்லாம் நடந்து போகிறாயோ அந்த இடத்தெல்லாம் நீ வெட்டி கொண்டே போக வேண்டும். உன்னுடைய மார்க் இந்த மம்பட்டியால செய்ய வேண்டும், செய்து கொண்டே போக வேண்டும். ஆனால் ஒரு கண்டிஷன், சூரியன் மறைவதற்குள்ளாக நீ எங்கே தொடங்கினாயோ நீ அங்கே வந்து நிற்க வேண்டும். நிற்கிற வேளையில நீ எந்த இடத்தெல்லாம் தோண்டி கொண்டு போனாயோ, மார்க் இட்டுட்டு போனாயோ, அந்த இடம் முழுவதும் உனக்கு சொந்தமானது என்று சொன்னார். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படி சொன்னார், பரவாயில்லை, நீ நாளைக்கு வந்தால் போதும், இன்றைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம், போ என்று சொன்னார். அப்பொழுது அவன் சொன்னான், எஜமானனே, இன்று கூட நான் வேலை பார்த்தால் எனக்கு வருமானம் கிடைக்குமே, அதையே நான் கெடுத்து விட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது எஜமானன் உள்ளுக்குள்ளே சிரித்துக் கொண்டார். பரவாயில்லை, நீ இந்த வேலை செய்து கொண்டு நாளை காலையில் வா என்று சொன்னார். மறுபடியும் மறுநாள் காலை வேளையிலே அவன் வந்தான். எஜமானனை பார்த்தான். எஜமானனே, நான் தொடங்க போகிறேன் என்று சொன்னார். பரவாயில்லை, தொடங்கிக்கொள். ஆனால் ஒரு கண்டிஷன் நான் முதவே சொல்லியிருக்கிறேன், நீ எங்கேலாம் ஆரம்பித்து எங்கே தொடங்கி எங்கே நீ மண்வெட்டியை வெட்டி கொண்டு போனாயோ, இடத்தை நீ மார்க் செய்து கொண்டு போனாயோ, சாயங்காலம் சூரியன் மறைவதற்குள்ளாக இந்த இடத்திற்குள் வர வேண்டும். வந்தால் அந்த இடம் முழுவதும் உனக்கு என்று சொன்னான். அதே போலவே இவன் அதிகாலையிலிருந்து வேக வேகமாக அவன் மார்க் செய்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். போய்கொண்டே இருக்க ரொம்ப தூரம் போய்விட்டான். அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வந்தது, சூரியன் மறைவதற்குள்ளாக எங்கே தோண்டினானோ அந்த இடத்திற்கு மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் அங்கிருந்து வேகமாக ஓடி வருகிறான். வேகமாக ஓடி வருகிற எஜமான் பார்த்துக் கொண்டிருக்கிற வேலைக்காரனை காணவில்லையே என்று சொல்லிக்கொண்டு வேலைக்காரன் தூரத்திலே பார்க்கிற வேளையிலே ரொம்ப தூரத்தில் இருந்து வேகமாக ஓடிக்கொண்டு வருகிறான். ஏகதேசம் எஜமானனுக்கும் அந்த வேலைக்காரனுக்கும் ஒரு 20 அடி 30 அடி தூரத்திலே அந்த வேலைக்காரன் ஓடி வந்து கொண்டிருக்கிறான். எஜமானனுக்கு சந்தோஷம். பரவாயில்லை, என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து, என்னுடைய வார்த்தையை நம்பி, என்னுடைய
என்னுடைய தோட்டத்திலே 1000 ஏக்கர் இருக்கிற இடத்திலே அவனும் சொந்தக்காரன் ஆக போகிறான். அவன் எவ்வளவு இடத்தை தோண்டி இருக்கிறானோ அவ்வளவு இடத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார் இந்த வேலைக்காரனோட. அவன் ஏகதேசம் 20 அடி தூரம் வருகிற வேளையிலே அவனுடைய கால் இடறி அவன் விழ ஆரம்பித்தான். விழுந்த உடனே எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எழுந்து மறுபடியும் வந்துவிட போகிறான் என்று சொல்லி சூரியன் ஏகதேசம் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை மறைந்து கொண்டிருக்கிறது. சூரியன் மறைவதற்கு இன்னும் சில வினாடிகள் என்று சொல்ல முடியும், அவ்வளவுதான் இருக்கிறது. சூரியனையும் பார்க்கிறார், வேலைக்காரனையும் பார்க்கிறார். வேலைக்காரன் சூரியன் இங்கே பார்க்கிற வேளையிலே சூரியன் மறைய ஆரம்பித்தது. வேலைக்காரனை பார்க்கிறான், வேலைக்காரன் எழும்பவே இல்லை. காரணம் என்னவென்றால் விழுந்த இடத்திலே அவனுக்கு மாரடைப்பு வந்து அங்கேயே இறந்து போனான். ஹல்லேலூயா. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? லாபமில்லாத ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்பாதே. உலகம் ஆதாயப்படுத்தினாலும் உலகத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தை நீ எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியும்? உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம், சரீரத்தில் இருக்கிற பலன் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தை நீ அனுபவிக்க முடியும். அதற்கு மேலாக உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால் நீ எங்கே தோன்றினாயோ அங்கே நீ மறைய வேண்டும். ஹல்லேலூயா. நீ மண்ணில் உருவானாய், மண்ணுக்கே திரும்ப போகிறாய். ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மகனே, மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். எதற்காக தெரியுமா? உன்னை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, உனக்கு சுய புத்தியை நான் கொடுத்திருக்கிறேன். நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை நீ அடைந்திருக்கிறாய். எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு நன்றாக தெரியும். நான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் தான் பூமியிலே வந்த தேவ மனிதன். ஹல்லேலூயா. நான் கடவுளாக மனிதனாக அவதரித்தேன். மனிதனாக அவதரித்த கடவுள். ஹல்லேலூயா. நான் உனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக ஓட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற, மகனே, மகளே, நான் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய சத்தத்தை கேட்பதற்காக எத்தனை பேருடைய காதுகள் இந்த காலை வேளையிலே கூர்மையாக இருக்கிறது. மகனே, மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டாம். உன்னை நீ நஷ்டப்படுத்த வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். உன்னை ஆதாயப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன். நீ ஆதாயப்படுத்த வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அது என்னைத்தான். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, உலகத்தை ஆதாயப்படுத்தினால் அதிலே சமாதானத்தை காண முடியாது, சந்தோஷத்தை காண முடியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆயுசு நாட்கள் குறைந்துவிடும். ஹல்லேலூயா. நீ என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டால், என்னை நீ ஆதாயப்படுத்திக் கொண்டால், ஹல்லேலூயா, இந்த பூமியில இருக்கிற நாட்கள் எல்லாம் நீ சந்தோஷத்தோடு கூட இருப்பாய். உன் ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் நீ என்னை ஆதாயப்படுத்திக் கொண்டால், ஹல்லேலூயா, உன் ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம். உன் ஜீவனை நிலைநிறுத்த நான் போதுமானவராக இருக்கிறேன். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன். காரணம் என்னவென்றால் நீ என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாய், நீ என்னை ஆதாயப்படுத்திக் கொண்டாய், நான் உன்னை ஆதாயப்படுத்திக் கொண்டேன். அதனாலே உலகத்தில் நீ எதை கேட்டாலும் சரி, நான் அதை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. உலகம் தருகிற பிரகாரமாக நான் தரவில்லை. ஹல்லேலூயா. உலகம் தந்தால் உனக்கு சமாதானத்தை கெடுத்துக் கொண்டுதான் தரும். உனக்கு சமாதானம் இருக்காது. வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே என் வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துவதற்காக ஓடாதீர்கள். நிச்சயமாக அது உங்களை கண்களிலே கண்ணீரும் உங்களுடைய குடும்பங்களிலே பிரயாசத்தை துக்கத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர வேற ஒன்று உண்டு பண்ணாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நாங்கள் ஆண்டவரை ஹல்லேலூயா தமிழ் மொழியிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணூரில் உள்ள கால்டாக்ஸில் சேம்பர் ஹால் என்கிற ஒரு ஹால் இருக்கிறது. அந்த ஹாலிலே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே 9:30 மணி முதல் 11 மணி வரை நாங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்களும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு
விருப்பம் இருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்காக நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வாருங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதிச்சு ஹல்லேலூயா தேவனை ஆராதித்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நிற்கிற வேளையிலே உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆதாயப்படுத்தி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.